என் தங்கப்பிள்ளையே, ஒரு நிமிடம் நிற்பாயா? நான் உன்னோடு தான் பேச வேண்டும். நாளை நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை ஒருவரிடம் சென்று நீ சொல்ல வேண்டும். அவரிடத்தில் சென்று நீ சொல்லிவிட்டால், ஒருவேளை நீ சொன்னதற்காக உனக்கு அடி கிடைத்தாலும் அதை நீ வாங்கிக்கொள். உன் தாயானவள் நான் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயமானது இன்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். என் பிள்ளைக்கு நான் செய்யச் சொல்கின்ற விஷயத்தை நாளை செய்யச் சொல்வதற்கு ஒரு காரணம். இன்றே அந்த விஷயத்தை சொல்லி இருக்கலாமே என்று நினைத்து விடாதே. நாளைதான் அதை நீ செய்ய வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். ஏனென்றால் உன்னுடைய மனநிலை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். சட்டென்று ஒரு நொடியில் உன்னை நான் மாறிவிடச் சொல்ல முடியாதல்லவா? அதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை அல்லவா? ஆனால் நாளை இந்த விஷயத்தை நீ செய் என்று நான் சொல்கிறேன் என்றால், இப்பொழுதிலிருந்தே உன்னுடைய மனதை அதற்கு தகுந்தாற் போல நீ தேற்றி விடுவாய் அல்லவா? ஒரு செயலை செய்வதற்கு உனக்குள் பக்குவம் கிடைத்து விடும் அல்லவா? அதைத்தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன். இத்தனை நேரமும் இத்தனை சூழ்நிலைகளும் உனக்கு என்னவெல்லாமும் கொடுக்கிறது என்று நினைத்து பதறிய என் பிள்ளை, இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னால் மற்றவர்களின் வாழ்க்கையில் நல்லது நடப்பதாக இருக்கப் போகிறது. உனக்கு நல்லது நடக்கிறதோ இல்லையோ, உன்னால் மேலும் பலர் வாழ்க்கையில் நன்மை அடையப் போகிறார்கள் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, நாம் ஒருபோதும் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காவிட்டாலும் துன்பத்தை மட்டும் கொடுக்கக்கூடாது என்று நான் பலமுறை உனக்கு சொல்லி இருக்கிறேன் அல்லவா? அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையிலும் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் சரி செய்து உனக்கான தேவைகளை எல்லாமும் நான் என்னவென்று புரிந்து கொள்ளும்படி உனக்கான நல்லது ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரத் தொடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த காலம், இந்த வராகி உன்னோடு துணை இருப்பது எல்லாமுமே உன்னிடத்தில் இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துதான். நான் அது வேண்டும் இது வேண்டும் என்றெல்லாம் உன்னிடத்தில் ஒருபோதும் கேட்டது கிடையாது. ஆனால் உன் தாயானவள் நான் உன்னிடம் கேட்கின்ற இந்த விஷயத்தை எனக்காக நீ கொடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. எதிலுமே நாம் செய்யக்கூடிய செயல்கள் நம்முடைய மனதிற்குள் எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்கி இருந்தாலும், நாம் எந்த எல்லையை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த இடத்தில் தொடர்ந்துதான் சென்று கொண்டிருக்கின்றோம். இதற்கெல்லாமும் ஒரு காரணம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை ஒவ்வொரு விதமாக செதுக்கி கொண்டிருக்கும். ஒவ்வொன்றும் நடக்கும் பொழுதுதான் உனக்கு வாழ்க்கையை பற்றிய அருமை புரியும். இந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள் புரியும். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களும் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் இந்த நேரத்தில் உனக்கான ஒவ்வொரு நிலையிலும் நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. நல்லது நடக்கத்தான் வேண்டும் என்பது விதியானால் அதற்கு சில கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் நீ சந்தித்துதான் ஆக வேண்டும் என்பதனை நீ மறக்காது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது இனி எந்த நாளிலும் கொடுக்கக்கூடிய சிந்தனைகளை நீ தொலைக்காது. எத்தனையோ முறை நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். எத்தனையோ முறை நான் உன் முன்னால் வந்து நின்று உன்னிடத்தில் பேசி இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இனி எதையோ யோசித்து நீ வருந்த வேண்டாம். உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் இனி முழுமையாக உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி, ஒரு விஷயத்தை ஆழமாகவும் அழுத்தமாகவும் உனக்கு சொல்ல நினைக்கிறேன் என்றால், இதிலிருந்து உன் வாழ்க்கை ஏதோ ஒன்றை உனக்கு நடத்தி கொடுக்க முயற்சி செய்கிறது என்பதுதானே அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்தை உனக்கு அழுத்தமாக சொல்ல நினைக்கிறது என்பதுதானே அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது இனி எந்த காலத்திலும் எதையும் நீ கைவிட்டு விடாதே. நடந்து முடிந்ததை எல்லாமும் யோசித்து இனி கலங்காமல் உனக்கு நடப்பது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள போராடு. போராட்டங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் நாம் யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும்
நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் நமக்கு கிடைத்தே தீரும் என்பதுதான் நம் நம்பிக்கையாக இருக்கும் அல்லவா? இதுபோல ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாறட்டும். என் பிள்ளை, நீ சிந்தித்தது போல உனக்கு நல்லது நடக்கட்டும். எந்த இடத்திலும் இனி எதையும் சிந்தித்து நீ கலங்காதபடிக்கு உனக்கான நம்பிக்கையை உறுதி செய்ய நான் வருகிறேன் என்பதனையும் நீ மறக்காதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நான் இருக்கும் பொழுது இனி என் பிள்ளைக்கு அது எல்லாமும் சரியாக புரியும். மனதிற்குள் எப்பொழுதும் ஒரே குழப்பமாகத்தான் இருக்கிறாய். வாழ்க்கை என்னை எங்கே அழைத்துச் செல்கிறது என்று புரியவில்லையே என்று சொல்லி புலம்புகிறாய். உள்ளே எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் வெளியில் நீ புன்னகைக்கத்தான் செய்கிறாயல்லவா? இதுதான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரே வழி என்பதனையும் நீ புரிந்து கொண்டாயல்லவா? என் குழந்தையே, எப்படி வாழ்ந்தாலும் சரி, ஒருபோதும் அவர்களைப் போல இருக்க வேண்டும், இவர்களைப் போல இருக்க வேண்டும் என்ற ஆசைகளும் ஏக்கமும் படாது. ஏன் தெரியுமா? எப்பேற்பட்ட வாழ்க்கையை யார் வாழ்ந்தாலும் அவர்களுக்கென பிரச்சனையும் சவால்களும் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் தந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் தீர்வுகளை பொறுத்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே அன்பு என்ற பெயரில் உன்னை ஏமாற்றுகின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் இடத்தில் உன்னை சுற்றியும் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை மறக்காது. சில நேரங்களில் வாழ்க்கையும் ரயில் பாதையும் ஒன்றுதான். பிடிக்கவில்லை என்றால் வேறு பாதையில் போக முடியாது, வந்த பாதையிலும் போக முடியாது. மேடோ பள்ளமோ கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். அதுபோலத்தான் என் குழந்தை, திரும்பி பார்த்து எதையும் நினைத்து ஏக்கப்படாமல் நல்லதை நினைத்து நீ நல்ல பாதையில் பயணித்து கொண்டீர். தாங்கி பிடித்து நிற்க ஒரு ஆறுதல் சொல்ல ஆள் இருக்கிறது என்றால் ஒரு சிறு எறும்பு கடித்தால் கூட அலறிவிடுவார்கள். ஆனால் நமக்கு நாம் மட்டும்தான் என்ற எண்ணம் ஒருவருக்கு வந்துவிட்டால் பூகம்பமே வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள துணிந்து விடுவார்கள் இந்த மனிதர்கள். இதுதான் உண்மை. எதுவும் இல்லை எனும் பொழுது வருகின்ற துணிச்சல் எல்லாமும் இருக்கிறது எனும் பொழுது வருவது கிடையாது. இவை ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ புரிந்து கொண்டால் அது போதும். ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும். காலத்தின் கட்டாயம் ஒரு சில விஷயங்கள் இன்னமும் அதிகமாக உனக்கு புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னமும் அதிகமாக பல தருணங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தாண்டி இனிமேல் நீ என்ன பெற எண்ணுகிறாயோ அதுவும் உனக்கு கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, எப்பொழுதுமே நமக்கான சில தேடல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய மனதில் எப்பொழுதும் ஏதாவது ஒரு எண்ணங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. என்ன நடந்தாலும் சரி, உனக்கு ஒருபோதும் உண்மையாக இல்லாதவர்களினுடைய முகமூடிகளை தெய்வம் ஒரு நாள் எடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாது. அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது, ஆணவம் என்பது இந்த தவறுகளை எல்லாமும் நியாயப்படுத்துவது என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். முழுக்க முழுக்க எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எல்லாமுமே உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்க வருவது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, நாளைய தினம் நான் சொல்வது போல ஒருவரிடத்தில் சென்று நீ இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும். இது உனக்கும் எனக்குமான இரகசியமாகவே இருக்கட்டும். ஏனென்றால் நீ செய்ததற்காக அவர்கள் உன்னை அடிக்கக்கூட நேரலாம், உன்னை திட்டிவிடக்கூட நேரலாம். ஆனால் இதை எல்லாவற்றையும் தாண்டி நிச்சயமாக உன்னை தேடி வரும் நல்ல விஷயங்களை புரிந்து கொண்டு
நீ சரியாக இருக்க வேண்டும் என்பதனை மறக்காது. உன்னோடு இந்த தெய்வம் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி உனக்கான உண்மைகள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கத்தான் வேண்டும். எதிலுமே நாம் ஆசைப்படுகின்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கவில்லை எனும் பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த வாழ்க்கையை நமக்கு வெறுத்துத்தான் போகிறதல்லவா? என்ன நடக்கிறது என்பது புரியாமல் போய்விடுகின்றது. யாரால் நமக்கு எந்த உதவி கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னாலேயே கணிக்க முடிவதில்லை. நேரத்திற்கு தகுந்தாற் போல மாறிவிடுகிறார்கள். நேரத்திற்கு தகுந்தாற் போல எந்த ஒரு மாற்றங்களும் இவர்கள் கொண்டு வந்து விடுகிறார்கள். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று புரியாமல் என் பிள்ளை நீ கதறிக்கொண்டிருக்கிறாய். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் உள்ளிருந்தே வேலை செய்கின்ற ஒவ்வொன்றும் நம்மை இந்த வாழ்க்கையில் அதிகமாக காயத்தை ஏற்படுத்தி எப்பொழுதும் நம்மை வேதனைப்பட வைத்து கொண்டே இருக்கும். இது போன்ற சிந்தனைகளை எல்லாமும் தாண்டி நீ வாழ நினைக்கின்ற ஒரு வாழ்க்கை இப்பொழுது உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களை, மேலும் மேலும் பல மகிழ்ச்சியையும் வெற்றியாக கொண்டாடி கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. எப்பொழுதுமே வெற்றி என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் தெய்வம் நின்று பேசும். வெற்றி என்பது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அந்த இடத்தில் தெய்வம் உனக்கு வழிகாட்டும். எது நடந்தாலும் தெய்வத்தின் அருளால் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, நாளைய தினம் உனக்கு நன்கு தெரிந்த ஒருவர் மனதில் மிகுந்த வேதனையோடு இருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவரை பார்க்க செல்லும் என் குழந்தை. அவருக்கு ஒரு புன்னகையை நீ பரிசாக கொடுக்க வேண்டும். உன் முகத்தில் இருக்கும் ஒரு புன்னகை அவர் பார்க்கும்படி நிச்சயமாக நீ செய்ய வேண்டும். அதை மட்டும் நீ செய்துவிட்டாயானால் நிச்சயமாக உனக்கும் நல்லதுதான் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் தாண்டி உனக்காக நான் வருகின்ற இந்த நேரத்தை உனக்கு உறுதிப்படுத்துகிறது என்பதனை மறந்து விடாது. மனதில் ரணத்தோடு இருக்கின்ற ஒருவர் உன்னை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு புன்னகையை கொடு. அவரை பார்த்து நீ சிரித்து விட்டால் போதும். நிச்சயமாக இவரினுடைய கோபம் எந்த எல்லைக்கும் செல்லலாம். நாம் எவ்வளவு மனவேதனையில் இருக்கிறோம், எவ்வளவு மன வருத்தத்தில் இருக்கிறோம், ஆனால் அவர்களிடம் கடுமையாக நாம் நடந்து கொண்டோமே என்பது போன்ற பல விஷயங்கள் இருக்கும். என் குழந்தையே, யாரிடத்திலும் அன்பாக பேசி பழக வேண்டும். யார் வேண்டியவர்கள், யார் வேண்டாதவர்கள் என்ற சிந்தனை எல்லாம் வேண்டாம். உனக்கு நடப்பது எல்லாமும் உன்னை நிச்சயமாக தேடி வரும். உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும். இந்த வராகியானவள் உன்னிடத்தில் நின்று சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை நிச்சயமாக முழுமைப்படுத்தி உன்னை வாழ்க்கையில் என்னவென்று பார்த்திருக்கும். புன்னகையோடும் சிரிப்போடும் நாளை தினத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ கடந்து வர வேண்டும். எதில் இருப்பவர்களினுடைய மனநிலையை உணர்ந்துதான் நாம் ஒருவரை பார்த்து சிரிக்க வேண்டும். ஆனால் நாளைய தினம் நிச்சயமாக என் குழந்தை யாரிடத்திலும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் நிச்சயமாக உன்னுடைய புன்னகையை நாளைய விடியலில் நீ பரிசாக கொடுக்க பழகு. நாளைய தினமானது என்னவாக இருந்தால் அம்மா இது போன்ற வாக்கை நமக்கு தர வேண்டும். என் குழந்தையே, நாளைய தினம் நம் புன்னகைக்கான நாள், உன்னுடைய சிரிப்புக்கான நாள். அப்படியானால் அதனை நாம் இன்னொருவருக்கு பரிசாக கொடுத்து மகிழ்வதில் என்ன கவலை இருக்கிறது? எது நடந்தாலும் அது உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நான் சொல்வது போல மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கின்ற ஒருவரை பார்த்து நீ அன்போடு சிரித்து பார். கட்டி அரவணைத்து கொள். நிச்சயமாக அந்த நொடியை
அவர்களிடத்தில் இருக்கின்ற பாவங்கள் எல்லாமும் கரைந்து ஓடிவிடும். என் குழந்தையே, என்னதான் நாம் இந்த ஜென்மத்தில் செய்கிறோமோ அதுதான் நம் வருங்கால சந்ததிகளுக்கு போய் சேரும். இந்த காலத்தில் துன்பங்களை செய்து பாவங்களை சேர்த்து வைத்திருப்போமானால் நாளை அந்த இடத்தில் எதுவுமே நடக்காது. எதுவுமே கிடைக்காதது போல ஒரு உணர்வு தோன்றிவிடும். அதனால் எப்பொழுதும் எல்லோரையும் புன்னகைக்க பழகு. எல்லோரிடத்திலும் ஏதோ ஒன்றை நிச்சயமாக பெறக்கூடிய தகுதியில் நீ இருந்து கொண்டே இரு. உனக்காகவே இந்த தாய் சொல்லும் வார்த்தைகள். நானே இவ்வளவு கோபத்தில் இருக்கிறேன், நீ என்னை பார்த்து சிரிக்கலாமா என்று அவர்கள் கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நீ கொடுக்கின்ற அந்த புன்னகை பெரிய அளவில் இல்லாமல் சாதாரணமான நிலையில் இருக்க வேண்டும். உன்னுடைய அந்த சிரிப்பு அவர்களின் மனதில் 1000 வருத்தங்களும் வேதனைகளும் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் தவிர்த்து அந்த நொடி சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுக்கலாம். அப்பொழுது நடக்கவில்லை என்றாலும் சில மணி நேரங்களில் தனியாக நின்று யோசிக்கும் பொழுது சில விஷயங்கள் புரியும். நாம் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்று. புன்னகைதானே செய்தார்கள், நாம் எதற்காக அவர்களை காயப்படுத்தினோம் என்று சொல்லி நிச்சயமாக வருந்துவார்கள். அதனால் அதுவரையிலும் சற்று நீ பொறுத்திரு. என் குழந்தையே, தவறு செய்கின்றவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்பது உறுதியானதான். நிச்சயமாக இனி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பதை போல உன்னை சுற்றி வரும் நல்ல விஷயங்களையும் நீ கவனத்தோடு காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எப்பொழுதுமே நமக்கு நடக்கும் சில விஷயங்கள் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்திவிட்டு நடந்து விட்டதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதில் மட்டுமே கவனம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வருகின்ற இந்த காலங்களில் உனக்கான நல்லதும் தொடர்ச்சியாக நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னுடைய ஒரு சிறு புன்னகை உன் எதிரில் இருக்கின்ற ஒருவரின் ஒட்டுமொத்த மனநிலையை மாற்றுவது போல வாழ்க்கையின் விரக்தியில் இருப்பவர்களுக்கு அது மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். பரவாயில்லை, நம்மையும் பார்த்து ஒருவர் சிரித்து விட்டார் என்று சொல்லி அவர் இறங்கி வரத்தான் முயற்சி செய்வார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய நேரம் உனக்காக மாறிக்கொண்டிருக்கும் இந்த தருணம் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு நிறைவாக கொடுக்கும். இன்னொருவரின் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பது நீயாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பது உன் தெய்வம் நானாக இருப்பேன் என்பதனை நீ மறக்காதே. யாரும் இல்லை என்ற பேச்சுக்கே இங்கு இடமில்லை. உன் வாழ்க்கை என் கைகளில் அழகாக மாறி இருக்கின்றது. நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் உடன் இருப்பதிலிருந்து உனக்கு என்னவெல்லாமும் கிடைக்க வேண்டுமோ அவை எல்லாமும் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாகவே கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்தாலும் இனி உன்னுடைய அன்பு எப்பொழுதும் இந்த தெய்வத்தை சந்தோஷமாக உன் அருகில் நிறுத்தும். உன்னுடைய புன்னகை என்னையும் புன்னகைக்க வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் அத்தனையும் இனி உன்னை சரியாக வாழ வைக்கட்டும். நான் இருக்கும் இடம் உனக்கு நல்லதை மட்டுமே சொல்லிக் கொடுக்கும் இடம். நான் வருகின்ற இடம் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் பிறப்பிடம் என்பதனை புரிந்து கொண்டு அம்மா சொன்னது போல மன உளைச்சலிலும் மன அழுத்தத்திலும் உன் முன்னால் நிற்கும் ஒருவருக்கு உன் புன்னகையை பரிசாக கொடுத்து அவர்களின் புன்னகையை நீ பெற்றுக்கொள். அந்த நொடி உன் மனதில் இருக்கின்ற பாரமும் குறைந்து போகும். ஒருவேளை நானே வருத்தத்தில் இருக்கிறேன், என்னை பார்த்து சிரிக்கிறாய் என்று கேட்பார்களே, ஆனால் அதற்காகவெல்லாமும் வருந்தாதே. உன்னுடைய செயலை நீ சரியாக செய்து விட்டாய் என்பதுதான் உண்மை. அதன் பிறகு என்ன நடந்தாலும் அதை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். என்ன நடந்தாலும் அதை பற்றி என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ செய்வது எல்லாமும் சரியான விஷயங்கள் தான் என்பதனை உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு இரு. நல்லது நடக்கட்டும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.